நம்ம முருகருக்கு நெறைய பிரசாதமா வைப்போம். அதில தேனும், தினைமாவும் பெரிய பங்கு இருக்கு அதுக்குமே. இந்த தினை மாவ வச்சு நெறைய விசேஷமான பொருள்லாம் பண்ணுவாங்க. நெறைய பேர் விளக்கு போடுவாங்க, லட்டு பிடிப்பாங்க. இதிலயே வந்து பொங்கல் மாரி பண்ணுவாங்க. நெறைய பண்ணுவாங்க. நான் பெருசா எதுவும் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லட்டு ட்ரை பண்ணேன். ஆனா உண்மையா நல்லா வந்திருந்தது. நான் விளக்கு போடலான்னு சொல்லிட்டு எடுத்தது. கடைசியில லட் ஆயிடுச்சு. என்னன்னா, தினை மாவு அரிசிய வந்து நல்லா நல்லா கழுவி எடுத்துட்டு ஊற வச்சுட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா ஒரு வெள்ள துணியில போட்டு காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அத வறுத்து எடுத்துட்டேன். வறுத்து எடுத்துட்டு அரைக்கும்போதே கூட வந்து ஒரு 3 ஏலக்காவ போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். இத வந்து நான் ஜலிச்சிருந்தா ஒரு வேள வந்து விளக்கு பிடிச்சிருக்கலாமோ என்னவோ தெரியல. நான் ஜலிக்கல. அப்படியே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்ட்ரெயிட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ப்ராசஸ. ஒரு பேன்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு கலந்துட்டு, அது கூடவே மாவு போட்டு நல்லா கலரி குடுத்துட்டேன். அதுவே நல்லா சாஃப்ட்டா தான் இருந்தது அது. நல்லா கலந்து குடுத்துட்டு ஒரு பக்குவம் வந்தோனே அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு, அந்த சூட்லயே அது கொஞ்சம் நல்லா வெந்துரும். அதுக்கப்புறமா நான் வந்து விளக்கு புடிச்சு பார்த்தேன். விளக்கு பிடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடைய ஆரம்பிச்சுருச்சு. சரி என்ன பண்றதுன்னு புரியாம நின்னுட்டே இருந்தேன். சரி லட்டு பிடிச்சு பார்ப்போம் வருதான்னு பார்த்தா, லட்டு பிடிச்சா ஈஸியா வந்து லட்டு வந்துருச்சு எனக்கு வந்து. இது கூடயே வந்து கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் லட்டு பிடிக்க போறேன்னு தெரிஞ்சா நெய்யில வந்து கொஞ்சம் நட்ஸு வறுத்து நான் கொட்டியிருந்தேன்னா, இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருந்திருக்கும் அது. நம்ம டேஸ்ட்டஸ் பண்ண போறதில்ல. ஃபர்ஸ்ட்டு சாமிக்கு தான் வைக்க போறோம். நாங்க எங்க வீட்ல இதெல்லாம் பண்ணதும் இல்ல. இததான் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க வந்து இப்பலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ஹெல்த்தியான விஷயம்லாம் நெறைய எடுக்க மாட்டோம் உண்மையாவே. இப்ப தான் நாங்க இந்த ஹெல்த்தின்றது ஒண்ணுக்குள்ள வந்திருக்கோம் நாங்க வந்து. அப்புறமா அத நெய் போட்டுட்டு நல்லா கலந்து குடுத்துட்டு, கையால அப்புறம் நல்லா பெசஞ்சு குடுக்கவும், அந்த சூட்ல கொஞ்சம் இளகி வந்தது. அதுக்கப்புறம் உருண்ட பிடிக்கும்போது சூப்பரா வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உருண்ட பிடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஷேப் வரணும்ல. அப்புறம் வந்து நம்ம உருண்ட பிடிக்கும்போது எப்படி நம்ம கொஞ்சம் தூக்கி தூக்கி போட்டு பிடிப்போன்ற மாரி பிடிச்சு பார்த்தேன். நல்லாவே வந்திருந்தது. சாமிக்கு பிரசாதமா வச்சேன். அப்புறம் வரலட்சுமி சீரியஸ் நெறைய விட்டுருக்கேன். லாங் வீடியோ விட்டுருக்கேன். செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே